ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தமிழில் அதிகமாக பயன்படுத்தி பேசக்கூடிய 75 வாக்கிங்கில் எப்படி இங்கிலீஷில் பேசணும் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணிட்டு பார்க்க ஆரம்பிங்க. ஃபஸ்ட்டுன்னு பாருங்களேன், நீயே செய். ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையை நீயே செய் அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? இதை எப்படி சொல்லலாம்? சிம்பிள் தாங்க. டூ இட் யுவர் செல்ஃப். டூ இட் யுவர் செல்ஃப். நீயே இதை செய். நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னதை செய். நான் சொன்னதை செய் எப்படி சொல்லலாம்? பின்னாடியே என் கூட சேர்ந்து பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. டூ வாட் ஐ டோல்ட். டூ வாட் ஐ டோல்ட். நான் சொன்னதை செய். நெக்ஸ்ட் ஒன், நான் சொன்னால் செய். சொல்லுவோம் பார்த்தீங்களா? சொன்னால் செய் எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட். கரெக்டாக சில பேர் யோசிச்சிட்டீங்க. வெரி குட். டூ இஃப் ஐ டெல். டூ செய் இஃப் ஐ டெல். நான் சொன்னால். ஈஸியாக இருக்கா? ஓகே, அடுத்து பாருங்களேன். என்னை பேச விடு. நீங்களே பேசிகிட்டே இருக்கீங்களே, என்னை பேச விடுங்க எப்படி சொல்லலாம்? லெட் மீ ஸ்பீக். லெட் மீ ஸ்பீக். என்னை பேச விடு. என்னை போக விடு அப்படின்னு எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட். கரெக்டாக சொல்லிட்டுங்க. லெட் மீ கோ. லெட் மீ கோ. என்னை போக விடு. நெக்ஸ்ட் ஒன், அவனை விளையாட விடு. எங்கே எப்போ பார்த்தாலும் அவனை உட்கார வச்சு படின்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? அவனை கொஞ்சம் விளையாட விடுங்க அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? அவனை விளையாட விடு. லெட் ஹிம் ப்ளே. லெட் ஹிம் ப்ளே. செய்யாமல் போகாத. ஒரு வேலையை கொடுத்து இந்த வேலையை செய்யாமல் போகாத அப்படின்னு சொல்ல பார்த்தீங்களா? செஞ்சுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. செய்யாமல் போகாத அப்படின்னா டோன்ட் கோ வித்தவுட் டூயிங். டோன்ட் கோ அப்படின்னா போகாதே. வித்தவுட் டூயிங் அப்படின்னா செய்யாமல். நெக்ஸ்ட் ஒன், சாப்பிடாமல் போகாதே எப்படி சொல்லலாம்? சாப்பிடாமல் போகாதப்பா. சிம்பிள் தாங்க. டோன்ட் கோ வித்தவுட் ஈட்டிங். டோன்ட் கோ வித்தவுட் ஈட்டிங். ஈஸியாக இருக்கா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். சமைக்காமல் டிவி பார்க்காதே. நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை வாயை திறந்து பேசணும், காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி அப்போ நான் சின்ன சின்ன ஹோம்ஒர்க் கொடுத்துட்டே இருப்பேன். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் பின்னாடியே செஞ்சுட்டே வாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன். முன்னாடியே கூப்பிடு எப்படி சொல்லலாம்? நீ எதை செஞ்சாலும் கொஞ்சம் முன்னாடியே சொல்லு, முன்னாடியே கூப்பிடு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா? முன்னாடியே கூப்பிடு அப்படின்னா கால் மீ இன் அட்வான்ஸ். கால் மீ இன் அட்வான்ஸ். முன்னாடியே கூப்பிடு. அசையாமல் நில்லு. ஒரு ஃபோட்டோ எடுக்கணும், அசையாமல் நில்லு. அல்லது இந்த இடத்துல கொஞ்சம் அசையாமல் நில்லு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அசையாமல் நில்லு. ஸ்டாண்ட் ஸ்டில். ஸ்டாண்ட் ஸ்டில். நேரத்துக்கு வா. கம் ஆன் டைம். கம் அப்படின்னா வா அப்படின்னு அர்த்தம். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்திற்கு. புரிஞ்சா? நேரத்துக்கு வா அப்படின்னா கம் ஆன் டைம். இப்போ நேரத்துக்கு சாப்பிடு அப்படின்னா எப்படி சொல்லலாம்? சூப்பர், வெரி குட். கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஈட் ஆன் டைம். ஈட் ஆன் டைம். இப்போ உங்கள் சிம்பிளான ஹோம்ஒர்க். நேரத்திற்கு போ. நேரத்திற்கு தூங்கு. ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் தான் உங்களோட ஆன்சர் என்ன பண்ணணும்? வெரி குட். காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணணும். அடுத்து பார்க்கலாமா? என்னவோ செய். சொல்லும் பார்த்தீங்களா? என்னவோ செய்ப்பா. டூ வாட் எவர். டூ வாட் எவர். என்னமோ செய். இப்போ எங்கேயோ போ அப்படின்னு அப்படி சொல்லலாம். எங்கேயோ போ. கோ வேறவர். கோ வேறவர். ஈஸியாக இருக்கா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்களேன். நான் காத்து கொண்டிருக்கிறேன். நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? நான் காத்து கொண்டிருக்கிறேன். இது எப்படி சொல்லலாம்? சூப்பர், நிறைய பேர் கரெக்டாக சொல்லிட்டீங்க. ஐ ஆம் வெயிட்டிங். ஐ ஆம் வெயிட்டிங். இது பார்த்தீங்கன்னா ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக ஒரு செயலை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஐ ஆம் வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருக்கிறேன். இப்போ இதுவே பாருங்களேன். நான் காத்து கொண்டிருந்தேன். நல்லா கவனிங்க. கடந்த காலத்தில் கொஞ்ச நேரம் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்கிறோம். நான் காத்து கொண்டிருந்தேன். இது எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வெயிட்டிங். ஐ வாஸ் வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருந்தேன். நெக்ஸ்ட் ஒன், நான் காத்து கொண்டிருப்பேன். இனிமே தான், நாளைக்கு நான் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பேன் சொல்லுவோம் பார்த்தீங்களா? எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னா ஐ வில் பி வெயிட்டிங். ஐ வில் பி வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருப்பேன். ஈஸியாக இருக்கா? நல்லா கவனிங்க. நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஐ எம் வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருந்தேன். ஐ வாஸ் வெயிட்டிங். நான் காத்து கொண்டிருப்பேன். ஐ வில் பி வெயிட்டிங். இந்த மூணுமே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சா? இப்போ உங்கள் சிம்பிளான ஹோம்ஒர்க். நான் சமைத்து கொண்டிருக்கிறேன். இது ப்ரெசண்ட்டில் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன்.
நான் சமைத்து கொண்டிருந்தேன். கடந்த காலத்தில் ஒரு செயலை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் சமைத்து கொண்டிருப்பேன். எதிர்காலத்தில் ஒரு செயலை நான் செய்து கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்ல வரேன். இந்த 3 தமிழ் சென்டென்ஸ் எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி என்ன பண்ணுங்கள், ஒவ்வொரு டென்ஸ்க்கு வச்சு நிறைய சென்டென்ஸை மேக் பண்ணி உருவாக்கி பேசுங்க. யூ கேன் ஸ்பீக் இங்கிலீஷ் வெரி வெல். ஓகேங்களா? ஓகேங்க. இப்போது உங்களுடைய ஸ்பீக்கிங் ப்ராக்டிஸ்க்கு நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா, இப்போது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம 30 டேஸ் கிளாஸ் வச்சுருந்தோம். அந்த 30 டேஸ் கிளாஸ்க்கான பிடிஎஃப் ஃபார்மெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அந்த 30 டேஸ் கிளாஸில் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக இன்டெப்த்தாக நிறைய கான்செப்டை நாங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கோம். விருப்பம் இருந்தால் நீங்கள் வாங்கி அதை பேசி ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். வித் உங்களுக்கு வீடியோ லிங்க் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். அடுத்து பார்க்கலாமா? எதை எடுக்குன்னே தெரியலையே, எதை எடுக்க எப்படி கேட்கலாம்? which on to take எதை எடுக்க. நெக்ஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணு, ஒரு தடவை முயற்சி பண்ணுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ட்ரை ஒன்ஸ். இல்லைனா விட்டு விடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இல்லைனா விட்டு விடு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதர்வைஸ் லீவ் இட். நான் கிளம்பட்டுமா கேட்பேன் பார்த்தீங்களா? நான் வீட்டுக்கு கிளம்பட்டுமா எப்படி கேட்கலாம்? நான் கிளம்பட்டுமா அப்படின்னா ஷால் ஐ லீவ், நான் கிளம்பட்டுமா. நெக்ஸ்ட் ஒன், கேட்காம போகாத. எப்படி சொல்லலாம்? கேட்காம போகாதே. டோன்ட் கோ வித்தவுட் ஆஸ்கிங். டோன்ட் கோ அப்படின்னா போகாதே அப்படின்னு அர்த்தம். வித்தவுட் ஆஸ்கிங் அப்படின்னா கேட்காமல். ஈஸியாக புரியுதா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த வேலையை செய்யாமல் போகாதே. எப்படி சொல்லலாம்? டோன்ட் கோ வித்தவுட் டூயிங் திஸ் ஒர்க். டோன்ட் கோ வித்தவுட் டூயிங் திஸ் ஒர்க். இந்த வேலையை செய்யாமல் போகாதே. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். வீட்டு பாடம் செய்யாமல் விளையாட போகாதே. ரொம்ப சிம்பிள் தான். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். உன்னோட வீட்டு பாடத்தை முடிக்காமல் விளையாட போகாதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஓகே, சூப்பராக ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், தொந்தரவு செய்யாதே. டோன்ட் பாதர். இப்போ என்ன தொந்தரவு செய்யாதா அப்படின்னா டோன்ட் பாதர் மீ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், இல்லைண்ணா கேட்போம் பார்த்தீங்களா? சொல்லுவோம் பார்த்தீங்களா? இல்லைண்ணா எப்படி இதை சொல்லலாம்? வாட் இஃப் நாட். இப்போ ஆமாம்னா எப்படி சொல்லலாம்? ஆமாம்னா வாட் இஃப் எஸ். நெக்ஸ்ட் ஒன், அவன் வந்தால். எப்படி சொல்லலாம் அதை? அவன் வந்தால். வாட் இஃப் ஹீ கம்ஸ். அவன் வரலனா நெகட்டிவாக சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா? வாட் இஃப் ஹீ டசன்ட் கம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இருக்குது. இட் இஸ் சிமிலர். அதே மாதிரி இருந்துச்சு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இட் வாஸ் சிமிலர். அதே மாதிரி இருக்கும். ஃப்யூச்சரில் எதிர்காலத்தை பற்றி பேசுகிறோம். அதே மாதிரி இருக்கும். இட் வில் பி சிமிலர். எப்படி இருக்குன்னு பாரு. see how it is. இருக்கான்னு பாரு. see if it is there. அது எங்கன்னு பாரு. see where it is. அது யாருன்னு பாரு. see who it is. அதுவே போதும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதுவே போதுங்க. that itself is enough. நல்லா சொன்னீங்க. well said. நல்லா விளையாடுனீங்க சொல்லுவோம் பார்த்தீங்களா? மேட்ச்சில் சூப்பராக விளையாடுனீங்க. well played. எப்படி இருந்தாலும் சரி. whatever it is. ஒன்றாக செய்யுங்கள். do it together. எனக்கு புரிகிறது. I understand. எனக்கு புரியலை சொல்லுவோம் பார்த்தீங்களா? எனக்கு புரியலை. I don't understand. செய்து பாரு. ப்ளீஸ் தயவுசெய்து இதை செஞ்சு பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ப்ளீஸ் ட்ரை. கீழே போட்டு விடாதே.
Don't put it down. Don't put it down. மேலே தூக்கு. Get it up. Get it up. எல்லாம் நல்லா போச்சு. சொல்லுவோம் பார்த்தீங்களா, எல்லாம் நல்லா போச்சுங்க. Everything went well. Everything went well. அதிகமாக சிரிக்காத. Don't laugh too much. Don't laugh too much. அதை உள்ள வை. Keep it inside. Keep it inside. அதை வெளியே வை. Keep it outside. Keep it outside. ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து பார்க்கலாமா? வேலைக்கு தயாராகு. வேலைக்கு ரெடியாகப்பான்னு சொல்ல பார்த்தீங்களா? Get ready for work. Get ready for work. கொஞ்சம் தண்ணீர் குடி. Drink some water. Drink some water. உன் வேலையை முடி. Finish your work. Finish your work. சோஃபாவில் உட்காரு. Sit on the sofa. Sit on the sofa. எனக்கு ரொம்ப பசிக்குது. I am very hungry. I am very hungry. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். எனக்கு ரொம்ப தாகமாக இருக்குது. தாகமாக இருக்கிறத நம்ம thirsty அப்படின்னு சொல்லுவோம். THIRST thirsty. உங்களோட ஆன்சரை வாயை திறந்து பேசுங்க, காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். டீ போடு. மேக் சம் டீ. மேக் சம் டீ. நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். எப்படி சொல்லலாம்? நம்ம சேர்ந்து சாப்பிட்லாம். லெட்ஸ் ஈட் டுகெதர். லெட்ஸ் ஈட் டுகெதர். நம்ம சேர்ந்து விளையாடலாம். இது எப்படி சொல்லலாம்? சூப்பர். லெட்ஸ் ப்ளே டுகெதர். லெட்ஸ் ப்ளே டுகெதர். நம்ம சேர்ந்து பேசலாம். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். சாப்பாட்டை வீணாக்காதே. டோன்ட் வேஸ்ட் ஃபுட். டோன்ட் வேஸ்ட் ஃபுட். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். தண்ணீரை வீணாக்காதே. பணத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காதே. இந்த 3 தமிழ் சென்ஸ்க்கு எப்படி இங்கிலீஷில் பேசலாம்? இந்த மாதிரி சின்ன சின்ன சென்டென்ஸ் நீங்கள் பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் பேச வரும்போது இந்த மாதிரி தமிழ் வாக்கியங்களை பேச வரும்போது உங்களை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களை அறியாமலே இங்கிலீஷில் பேசுவீங்க. அதுக்காக தான் நிறைய சிமிலரான சென்டென்ஸை பேசி ப்ராக்டிஸ் பண்ணணும். இந்த 3 தமிழ் சென்ஸ்க்கு இங்கிலீஷில் எப்படி பேசணும் அப்படிங்கிறது நீங்கள் தான் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். எல்லாம் சரியாகிவிடும். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். எவ்ரிதிங் வில் பி ஃபைன். உன்னை கவனிச்சுக்கோ. டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அது ஒரு நல்ல யோசனை. தேட்ஸ் அ கிரேட் ஐடியா. தேட்ஸ் அ கிரேட் ஐடியா. நெக்ஸ்ட்னு பாருங்கள். ஃபோட்டோ அனுப்பு. எப்படி சொல்லலாம்? அதை நிறைய தடவை கேட்போம். ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளில போகிறோம் அப்படின்னா நிறைய ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஃபோனில் எடுத்திருப்போம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ அனுப்பு ஃபோட்டோ அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோதான், வருஷக்கணக்காக ஆயிரும். அனுப்பவே மாட்டாங்க சில பேர். ஆனால் சில பேர்லாம் சீக்கிரமாக அனுப்பிடுவாங்க. நம்ம சொல்ல பார்த்தீங்களா ஃபோட்டோ அனுப்பு அப்படின்ட்டு சொல்லிட்டு. சென்ட் மீ த ஃபோட்டோ. சென்ட் மீ த ஃபோட்டோ. உன்னோட வாட்ஸ்அப் பாரு. செக் யுவர் வாட்ஸ்அப். செக் யுவர் வாட்ஸ்அப். நீ எங்கே போயிட்டுருக்கிற? வேர் ஆர் யூ கோயிங்? வேர் ஆர் யூ கோயிங்? நான் வங்கிக்கு போய் கொண்டிருக்கிறேன். ஐ எம் கோயிங் டு தி பேங்க். ஐ எம் கோயிங் டு தி பேங்க். நான் வங்கிக்கு போய் கொண்டிருக்கிறேன். இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். நீ எங்கே போய் கொண்டிருக்கிறாய்? அதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறீங்க. நான் பள்ளிக்கு போய் கொண்டிருக்கிறேன். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு கேள்வி வாக்கியம், ஒரு ஆன்சர் பண்ணுற வாக்கியம். மறக்காமல் உங்களோட ஆன்சர் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம பேருந்தில் போகலாம். லெட்ஸ் கோ பை பஸ். லெட்ஸ் கோ பை பஸ். பாதுகாப்பாக வீட்டுக்கு போ. சொல்லுவாங்க பார்த்தீங்களா, சேஃபாக வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரீச் ஹோம் சேஃப்லி. ரீச் ஹோம் சேஃப்லி. பாதுகாப்பாக வீட்டுக்கு போ. இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க். பாதுகாப்பாக பள்ளிக்கு போ. பாதுகாப்பாக வேலைக்கு போ. பாதுகாப்பாக கல்லூரிக்கு போ. நான் ஆன்சர் பண்ண மாட்டேன், ரொம்ப பேசிக் தான். உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒன். தயக்கப்படாத. ஏன் தயக்கப்படுற? தயக்கப்படாத. டோன்ட் பி ஷை. டோன்ட் பி ஷை. மெதுவாக பேசு. மெதுவாக பேசு. எப்படி சொல்லலாம்? ஸ்பீக் ஸ்லோலி. ஸ்பீக் ஸ்லோலி. கவனமாக கேள். கவனமாக கேள். லிசன் கேர்ஃபுல்லி. லிசன் கேர்ஃபுல்லி. எனக்கு தூக்கமாக வருது. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஐ எம் ஃபீலிங் ஸ்லீப்பி. எனக்கு லேட் ஆகுது. ஐ எம் கெட்டிங் லேட்.
ஐ ஆம் கெட்டிங் லேட். இன்று நான் ரொம்ப பிஸி. சொல்ல பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்ப பிஸி அப்படின்னு சொல்லிட்டு ஐ ஆம் வெரி பிஸி டுடே. ஐ ஆம் வெரி பிஸி டுடே. இன்றைக்கி நான் பிஸியாக இருக்கேன், ரொம்ப பிஸியாக இருக்கேன்னு சொல்கிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒன், நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். ஐ ஆம் ஸோ எக்ஸைட்டட். நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். ஈஸியாக இருக்கா? நல்லா புரிஞ்சிருச்சா? ஓகே, இப்போ உங்களுக்கு சிம்பிளான ஹோம்ஒர்க் பாருங்கள். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான சென்டென்ஸ் தாங்க. இந்த தமிழ் வாக்கியத்தை எப்படி இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறத உங்களோட ஆன்சரை மறக்காமல் காமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். தேங்க்யூ.